பரங்கிக்காய் மஞ்சள் பூசணி சாம்பார் ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பருப்பே தேவையில்லை, பருப்பு இல்லாமலே சிம்பிளாக பண்ணிடலாம். அதோட உள் பகுதியை எடுத்துட்டு தோல் பகுதியையும் எடுத்துடலாம். அப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்மால் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதோட 4 தக்காளியும் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுவும் இந்த சைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை வேக வச்சிடலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெந்துடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு, வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு மிளகாய் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டை ஒரு தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வேக வச்ச தக்காளி பூசணிக்காவும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதோட ஆட் பண்ணிக்கலாம். அது இதில் மசாலா காயப்பொடி, வத்தல், மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, மல்லித்தூள், அப்புறமா தேங்காய், சோம்பு இதில் அரைச்சி ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க, அவ்வளோதான் ஆயிடுச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட அவ்வளோதான், பருப்பே இல்லாமல் சிம்பிளாக பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இட்லி, சாதம், தோசை, பணியாரம் இதோடு சாப்பிட்டுடலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கும் இதை அடிக்கடி பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதோட மினி தோசை நம்ம போட்டிருக்கோம். நம்ம இந்த ரெசிபி யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு, அப்படியே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானாலையும் கிளிக் பண்ணிக்கோங்க.